ஹாய், இன்றைக்கான கண்டென்ட் என்னென்னா ஒரு லேடியை பற்றி தான் பேச போகிறோம். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டு வீடியோ பாருங்கள். இந்த லேடி க்ரோனிக் நியூரோலாஜிக்கல் டிஸார்டர் அப்படின்ற ஒரு நோயால் பாதிக்கப்பட்டு ரொம்பவும் கஷ்டப்படுறாங்க. அந்த கஷ்டம் சில வாரங்கள் கஷ்டப்படுறாங்க, பின்னர் அந்த சில வாரங்கள் வருஷங்களாக மாறுது. ஸோ வருஷ கணக்கில் அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க இந்த நோயினால். இதனால் இந்த நோய் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க உடம்பு இப்படி ஷேக் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ அவங்களால அவங்க உடம்பை கண்ட்ரோல் பண்ண முடியலை, அவங்களால சரியாக பேச முடியலை. ஸோ வருஷ கணக்கில் அவங்க கஷ்டப்படுறாங்க. அவங்க மட்டும் இல்லை, அவங்க ஃபேமிலியில் அவங்க அம்மா எல்லாருமே கஷ்டப்படுறாங்க. இன்னும் ஒரு நாள் அவங்க சர்ச்சுக்கு போகிறாங்க. சர்ச்சுக்கு போயிட்டு சர்ச்சில் அவங்க மட்டும் இல்லை, கொஞ்சம் பேர் சேர்ந்து அவங்களுக்காக ப்ரேயர் பண்ணுறாங்க. அப்படி ப்ரேயர் பண்ணும்போது அவங்களுடைய சூழ்நிலை அந்த இடத்துல அப்போவே அவங்களுக்கு மாறுது. அப்போ வரைக்கும் அவங்களுக்கு அந்த உடம்பு ஷேக் ஆகிட்டு தான் இருக்குது. அந்த ப்ரேயர் பண்ணிகிட்டு இருக்கும்போது அந்த சமயத்திலே அவங்களுக்கு அது குணமாகுது. ஸோ அவங்களுடைய பிரச்சனை சூழ்நிலை அந்த நேரத்தில் மாறுது. இதிலேருந்து நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இப்போவும் இயேசு கிறிஸ்து பல அதிசயங்களை அந்த உலகத்தில் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறாரு, அவரை நம்புகிறவங்களுக்கு. ஸோ உங்களுக்கும் நீங்கள் பல பிரச்சனைகளில் மாட்டிக்கிட்டு ரொம்ப கஷ்டப்படுறவங்களாக இருக்கிறீங்களா? ஓகே, வாங்க ப்ரேயர் பண்ணுங்கள், பைபிள் படிங்க, இயேசு கிறிஸ்துவினுடைய கட்டளைகளை ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கும் எல்லா அதிசயங்களும் நடக்கும். ஓகே, சரி, அடுத்த ஒரு நல்ல ஒரு வீடியோவில் பார்ப்போம். பாய்.